ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 25/3/2024 31/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன, அதை தவிர இந்த வாரத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றதையும் பார்ப்போம். முதலில் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியில் கேது பகவானும், கும்பத்தில் 3 கிரகம் செவ்வாய், சனி மற்றும் சுக்கிரன், மீனத்தில் 3 கிரகம் ராகு, சூரியன் மற்றும் புதன். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கார். அதிலிருந்து மூல நட்சத்திரம் இந்த வாரம் முடியும் போது போகிறார். மூல நட்சத்திரம்ன்றது தனுசு ராசியும், உத்தர நட்சத்திரம்ன்றது கன்னியா ராசியும் இருக்குது. 4 ராசிக்கு போகிறார். அதாவது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 4 ராசிக்கு போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் பௌர்ணமி, இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பங்குனி உத்திர திருவிழா, இது ஒரு பெரிய மிக ஏற்றமான விசேஷம். பௌர்ணமி திதி கார்த்தால சூரிய உதயத்தை வைத்து சொல்லக்கூடியதுனால பௌர்ணமி திதி இன்றைக்கி மத்தியானம் வரலும் இருக்கும். அதற்கு பிறகு பிரதம திதி, கிருஷ்ணபக்ஷ பிரதம. இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 29ஆம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது விநாயக பெருமானை வணங்கிட்டு வர்றதும், மினிமம் ஒரு 9 பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தோப்புக்கரணம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகும். அதாவது சதுர்த்தியில் 2 வகை. ஒன்று வர சதுர்த்தி, மற்றொன்று அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி. தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும். அதாவது உங்களுக்கு தடங்கள் ஏதாவது ஏற்படுறதா, படிக்கக்கூடிய இடத்துல தடங்கள், அதை தவிர பண வரவுக்கு தடங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உடல்நிலை பாதிப்பு, அதை தவிர பொருளாதார பாதிப்பு, இதை தவிர வேலை இல்லாமை, இது எல்லாத்தையுமே வேண்டிக்கக்கூடிய விஷயம் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் விநாயகர் பெருமானை போய் சேவிச்சுட்டு 9 தரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தோப்புக்கரணம் பண்ணிட்டு பண்ணுறது மூலியமாக அந்த உங்களுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமும் அல்லாமல் உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். வளர்பிறையில் பார்த்தீங்கன்னால் வர சதுர்த்தி அப்படின்னு பேர். வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது வரங்களை கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது. அதாவது நீங்கள் என்னென்னலாம் வேணும்னு கேட்கணும். அதாவது எனக்கு திருமணத்திற்கு நல்ல இதுவை கொடு, ஏற்றமான உத்தியோகத்தை கொடு, அந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும். கஷ்டங்கள் நீக்கக்கூடியது சங்கட ஹர சதுர்த்தி. வர சதுர்த்தி வளர்பிறையில் வர்றது. இப்போ வர்றது சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. சரி, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 31ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி திதி. சஷ்டி அப்படின்னு சொல்லும்பொழுதே முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமான நாள். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது விசேஷம். அதனால் இந்த காலகட்டத்தில், அதாவது சஷ்டி திதி, எல்லா சஷ்டி திதிகளிலும் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். குழந்தை பிராப்தி வேணும்னு பார்க்குறவங்க, அதை தவிர எதிரிகள் அற்ற நிலை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதை தவிர கஷ்டங்கள் போகணும்னு நினைக்கிறவா சஷ்டி திதியை முக்கியமாக கொண்டாடணும். சஷ்டி திதியில் விரதம் சாயந்தரம் முருகப்பெருமானின் அபிஷேகம் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு தான் போஜனம் செய்யணும். அது மாதிரி சஷ்டி திதியில் விரதம் இருப்பாள். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்போது கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். ஏன் சந்திராஷ்டமம் இவ்வளோ முக்கியத்துவம் பெறுறது அப்படின்னா, சந்திர பகவான் மதிக்காரகன். அவன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம், தேவையற்ற யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. சரி, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா
மேஷம் முதல் மீனம் வரை 25/3/2024 31/3/2024 வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். முதல்ல வந்து நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி, ஏதாவது சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத ஒழுங்காக குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதற்கு என்ன எளிய பரிகாரங்கள் செய்ய முடியும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 25/3/2024 31/3/2024 வரலும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியும் வந்து 8ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனாலையும் சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனாலையும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மறைந்த பொருட்களை, மறைந்த செல்வங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது மறைந்த செல்வங்கள்னால் அதை என்ன சொல்கிறது, அக்கௌண்ட்டில் வராத திடீர்னு பண வரவு, அதாவது எதிர்பாராத இடத்துலேருந்து வரக்கூடிய சில விஷயங்கள், அந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் வந்து எப்பயோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, அது திடீர்னு வந்து உங்களுக்கு 10 மடங்காக 100 மடங்காக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா அதாவது நேர்முகமாக சில பணம் வராத இருக்கக்கூடிய பணங்களை மறைமுகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்குது. அதாவது செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சனி பகவான். சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அதை தவிர வந்து உங்களுடைய உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடும். ஏன்னா கண்டக சனியாக இருக்கிறதுனால இருந்த போதும் சுக்கிர பகவான் அங்கே இருக்கிறதும் உங்களுடைய யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 4க்கும் 9க்கும் உண்டானவர் வந்து 9க்கு 11 இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. அதை தவிர வந்து ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு தொல்லைகள் சனி பகவானால் கொடுக்கப்பட்டாலும் பார்ட்னர்ஷிப்பில் நல்லபடியாக இருக்கக்கூடும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தேனால் 9ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் மூலியமாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால தீர்க்கமான சிந்தனை இருக்கும். இருந்தாலும் சிறிது பிரச்சனைகள் தடங்களுக்கு பிறகே அது வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பேச்சில் நீங்கள் கவனமாக இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரம் பார்த்தலையானால் உத்தர நட்சத்திரத்திலேருந்து, அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். 2ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிற சந்திர பகவான் 25/3/2024 31/3/2024 வரலும் உண்டான நாட்களில் 27ஆம் தேதி அதிகாலை ஒரு 3-3:30 மணி வரலும் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். பௌர்ணமி யோகம் அமையிறது. நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடிய யோகம். 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானத்திற்கு சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டம். 3ஆம் அதிபதியும் வந்து தன்னுடைய நட்பு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சனி பகவானோட சேர்ந்து செவ்வாய் பகவானாக இருக்கிறதுனால படிப்பில் சிறு சிறு தடங்கள் வந்து மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். படிக்கிறத ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்கணும். அதுவும் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு படிச்சுட்டு இருக்கவாள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக படிக்கணும். ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். அது வந்து 29ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி மாலை ஒரு 7:30 மணி வரலும் இருக்குது. 29ஆம் தேதி அதிகாலை 12:30 மணியிலிருந்து 31ஆம் தேதி வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் செவ்வாய் பகவான் வீடு கொடுத்தவர். அவர் 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் நீச்சமானாலும் செவ்வாய் பகவான் வீடு கொடுத்தவர் வந்து சப்தமத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது விசேஷம்.
இந்த வாரத்தில் உங்களுடைய தாயினுடைய உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டம், தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஏன்னா உடல்நிலையை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் மறைந்திருக்கிறதுனால சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சரியான முடிவுகள், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சில நேரம் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் இதுவாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த அரசியல் சார்ந்தவர்கள், அரசியல் பிரபுவர்கள், அரசாங்கம் சார்ந்தவர்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில். இந்த ஏன்னா சூரியனும் ராகுவும் ஒரே இடத்துல இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. இந்த வாரத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அதுவும் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இருக்கவா, ஹெச்ஆரில் இருக்க வாளுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இருந்தாலும் வேலையில் ஸ்திரத்தன்மையில் கொஞ்சம் பிரச்சனை வரும். வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுதுலேருந்தே வந்துடும். இந்த வாரத்தில் பார்த்தேனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த பார்சாரதி கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, ட்ரிப்ளிகேன் பார்சாரதி கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. கோதுமை தானம் கொடுங்க. சூரிய பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால கோதுமை தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய அற்புதமான வாரமாக அமையும் அப்படின்றத சொல்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.